இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் ஃபிராக்சர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. உயிரை காப்பாத்தலாம்னு சொல்றாருல துர்கா. ஐயோ சார். துர்கா ரொம்ப யோசனை ஏன் குழப்பம் தான் மிச்சம். ஏதாவது ஒரு முடிவு எடு. சட்டப்படி குழந்தைய தூக்கு. துர்கா சார் சொன்னதுக்கு சரின்னு சொல்லுமா. நமக்கு குழந்தை தான் முக்கியம். சரின்னு சொல்லு துர்கா. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே கயித்தை கட்டி தூக்குங்க. ஆனா கொஞ்சம் பத்திரமா தூக்க சொல்லுங்க. அத நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க பயப்படாதீங்க. பாய்ஸ், குளியில கயிறை இறக்க ரெடியா இருங்க. தேவிமா கயிறை நல்லா புடிச்சுக்கோ. ஆனா பொம்மையை மட்டும் பத்திரமா எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மறந்துடாத. ஏய் சித்தப்பா, அது ரொம்ப முக்கியமா? இல்ல ஹாசு, நம்ம தேவிமா ரொம்ப பயந்துருக்கும்ல, அதுக்கு தான் அதோட பயத்தை மாத்துறதுக்காக பொம்மைன்னு சொல்லி அதை நான் தைரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். தேவிமா, 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 அம்மா கை வலிக்குதுமா. ஐயோ கொஞ்சம் பொறுத்து கூட கண்டா, மேல வந்துடலாம். அம்மா கை நழுவுதுமா. நல்லா புடிச்சுக்கோடா, விடாத, விட்டுறாத. அம்மா கை நழுவுதுமா. ஐயோ ஐயோ ஐயோ. தேவிமா, 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 பாத்துக்க. தேவிமா, தேவிமா, என்ன சிஸ்டர், பொம்மை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். சரி. ஏய் சூர்யா, ஏய் நில்றா. இல்ல. ஏய் நில்றா. ஏய் சூர்யா, ஏய் இல்ல. தேவிமா. சார் வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? சார், அந்த குழந்தை போர்க்குழியில விழுந்துருச்சுல, அந்த ஏரியால தான் சார் இருக்கேன். ஓகே, அந்த குழந்தையோட அப்பா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். சார், என்ன சார் சொல்றீங்க? அநேகமா அங்கதான் வருவான். நீங்க அலர்ட்டா இருங்க, நான் அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஓகே சார், சொல்லிட்டீங்களா? இங்க வந்தா நான் கண்டிப்பா பிடிச்சிடறேன் சார். விட்டுறாதீங்க. ஓகே சார். தேவிமா, ஏற கிடைக்குங்கிற நம்பிக்கை போய். வாசினி, தேவிமா, கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்டெப் எடுத்து காப்பாத்த பாருங்க. ஏதாவது தப்பு நடந்தா பிரஸுக்கும் மீடியாவுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார். அம்மா, ஹலோ. இருமா. ஹலோ. கலெக்டர்மா. சார், நான் பேசிக்கிறேன் சார். ஹலோ, ஹலோ சார். சார், நான் துர்கா சார், குழந்தையோட அம்மா பேசுறேன் சார். அம்மா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்க குழந்தைய பத்திரமா மீட்டுடுவாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ண சொல்லியிருக்கேன். சார், நான் உங்க மீட்பு குழு மேல நம்பிக்கை இல்லாம பேசுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் உள்ள இறங்கி என் குழந்தைய மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க சார். என்னம்மா சொல்றீங்க? நீங்க இறங்க போறீங்களா? ஆமா சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுங்க. இதை பாருங்க, உங்க பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கும் நாங்க தானே பதில் சொல்லணும். சார், என் குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். அவ உள்ள செத்துக்கிட்டு இருக்கா சார். தயவு செஞ்சு என்ன உள்ள இறக்க பெர்மிஷன் கொடுங்க சார். சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் சார். என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்துருமா. உடனே மேல தூக்குங்க, மேல தூக்குங்க. புடிங்க, புடிங்க, புடிங்க. போ. ஐயோ, தண்ணி தண்ணி கொண்டு வாங்க சார், சீக்கிரம். சீக்கிரம் கொண்டு வாங்க. ஆம்புலன்ஸுக்கு தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் போ. அம்மா அம்மா ஐயோ. துர்காம்மா துர்காம்மா. அம்மா,
அம்மா அம்மா சமயபுர தாயே, என் குழந்தையை மீட்டெடுக்கணும். இப்படி மழை பெஞ்சா என்னால எடுக்க முடியாது. என் குழந்தையை காப்பாத்து தாயே. தேவிமா பயப்படாதம்மா, நாங்க இங்க இருக்கோம். மழையை நிப்பாட்டி என் குழந்தையை காப்பாத்து. காப்பாத்துமா அம்மா, காப்பாத்து. ரொம்ப நன்றி தாயே, ரொம்ப நன்றி. தேவிமா, 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 உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. தேவிமா, அப்பாடா மழை நின்றுடுச்சு. வா வா. இப்ப பாத்தீங்கன்னா மீட்பு குழுவை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் எடுத்த முயற்சிகள் தோல்வியில முடிஞ்சிருச்சு. இப்ப குழந்தையை காப்பாத்த குழந்தையோட அம்மாவே, போலீஸ் அதிகாரியான துர்காவே ரோப் கட்டி கிணத்துக்குள்ள இறங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்க. ஐயோ, என்ன சிஸ்டர், இவளே கயத்தை கட்டிக்கிட்டு இறங்குறா. நமக்கு பொம்மை கிடைக்குமா சிஸ்டர்? பாத்து துர்கா, ஜாக்கிரதை. கொஞ்சம் கீழே இறக்குங்க. அப்படியே கொஞ்சம் மேல தூக்குங்க. அம்மா தாயே, காப்பாத்துமா. ஐயோ ஐயோ சிஸ்டர், குழந்தையை காப்பாத்திடுவாங்க போல இருக்குதே. சும்மா இருக்க மாட்டேன். சரி. துர்கா, தூக்குங்க தூக்குங்க. தேவிமா. சீக்கிரம் சீக்கிரம் தூக்குங்க. சீக்கிரமா போங்க. பண்ணு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க, வைரத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க பாத்தீங்களா, நீண்ட நேரம் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. குழந்தையோட தாயே மரண குழிக்குள்ள இறங்கி மகளை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீர தாயை நாமளும் போட்டுருவோம். நன்றி.